ஹாய் ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய டிப்ஸ் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. 100ல் ஒரு 80% பார்த்தீங்கன்னா நம்ம ஹெர்பலைஃப் ஃபுட்டை சூஸ் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெர்பலைஃப் ஃபுட்டை எடுத்தா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஆனால் எந்த மாதிரி ஃபுட்டை ஆட் பண்ணிக்கிட்டா நமக்கு வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு புரோட்டீன் கூட எடுத்துக்கிட்டா சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகுமா, இல்லை ஃபைபர் கூட எடுத்துக்கிட்டா சீக்கிரமா வெயிட் லாஸ் ஆகுமா, ஃபைபர் எந்த டைம்ல எடுத்துக்கணும், புரோட்டீன் எந்த டைம்ல எடுத்துக்கணும் அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை கிடைக்கும். நீங்க வெயிட் லாஸ்க்காக இந்த நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க பாடிக்கு புரோட்டீனும் தேவை, ஃபைபரும் தேவை. நீங்க புரோட்டீன் அதிகமா எடுத்துக்கிறீங்களா இல்ல ஃபைபர் அதிகமா எடுத்துக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க நோட் பண்ணுங்க. நீங்க ஃபைபர் கம்மியா தான் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஹெர்பலைஃப்ல கொடுத்திருக்கிற இந்த ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸை கம்பல்சரி எடுத்துக்கோங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபைபர் வேண்டாம், நான் புரோட்டீன் மட்டுமே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்றீங்க. நீங்க புரோட்டீன் மட்டுமே எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க டெய்லி பேசிஸ்ல நீங்க எடுத்துக்கிற உணவுல அதிகப்படியான ஃபைபர் இருக்கிற மாதிரி நீங்க ஃபுட்டை இன்டேக் பண்ணணும். உங்க பாடிக்கு தேவையான ஃபைபரை கொடுத்தாதான் உங்க வெயிட் லாஸ்ல நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். உங்க பாடிக்கு தேவையான ஃபைபர் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்க ஒரு கட்டு கீரையாச்சு அல்லது ஒரு தண்டு வாழையாச்சு சாப்பிடணும். அப்படி சாப்பிடுவீங்களான்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறிதான். நீங்க ஹெர்பலைஃப் ஃபுட்டை எடுத்தே வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் நீங்க ஹெல்த்தி வைஸ்ல வெயிட் லாஸ் பண்ணணும்னா உங்க பாடிக்கு தேவையான புரோட்டீனும் ஃபைபரும் கிடைச்சாதான் நீங்க ஹெல்த்தி வைஸ்ல வெயிட் லாஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி உங்க பாடிக்கு தேவையான புரோட்டீனும் ஃபைபரும் கொடுத்தாதான் உங்க பாடி பார்த்தீங்கன்னா ஐடியல் ஷேப்லயும் ஒரு ஃபிட்னஸோட நீங்க வெயிட் லாஸ் பண்ண முடியும். அதிகப்படியான ஃபைபரை நாம இன்டேக் பண்ணி வெயிட் லாஸ் பண்றதால நம்ம பாடியில் இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் வெளியேற்றுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது இந்த ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ். நீங்க இது வரைக்கும் நீங்க ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸை எடுத்துக்கல அப்படின்னா நீங்க புரோட்டீன் ஷேக் கூட இந்த ஆக்டிவ் ஃபைபரையும் ஆட் பண்ணி கம்பல்சரி எடுத்துக்கோங்க. ஃபைபர் ஆட் பண்ண சொல்லிட்டீங்க, ஓகே, எந்த டைம்ல ஆட் பண்ணிக்கணும், எப்படி ஆட் பண்ணிக்கணும்னு கேக்குறீங்களா? சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கு அப்படின்னா நீங்க 2 வேளையும் நீங்க ஃபைபர் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க ஒரு 30 வயசுக்குள்ள தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்க மார்னிங் அல்லது நைட் 2 வேளையில ஏதாவது ஒரு வேளை மட்டும் நீங்க ஃபைபரை ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைபரை எல்லாருமே மார்னிங் ஆட் பண்ணிக்கிட்டா நல்லாவே இருக்கும். ஸோ என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் பாடிக்கு தேவையான ப்ரோட்டீனையும் ஃபைபரையும் கொடுத்தா தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கும். இந்த 2 ஃபுட்டையும் எடுத்தாவே நல்ல வெயிட் லாஸ் கிடைக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டாலே ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா டயபெட்டிக்ஸும் இருக்குது, எனக்கு தைராய்டும் இருக்குது. ஆனாலும் நான் வெயிட் லாஸ் பண்ணணும், நான் எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் ஸ்கிப் பண்ணணும், எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா? ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கல அப்படின்னு தோணுச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியுற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதே போல அடுத்த ஹெல்த் இன்ஃபர்மேஷன் வீடியோவுடன் சந்திக்கிறேன். நலமுடன் வாழ நம்ம ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷனோட இணைந்து வாழ. நன்றி.